அக்டோபர் 13, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. தீராத உங்கள் வியாதியை தீர்த்து வைக்கும் வல்லமை நம் தேவனிடத்தில் உண்டு. Our God has the power to cure your incurable diseases. உபாகமம் 20 அதிகாரம் 3 வசனம். Deuteronomy chapter 20 verse 3. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் இருதயம் எதை குறித்து கலங்குகிறது? எதை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஏன் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவினை அவர் தருவார். உங்களுடைய வியாதியால் உண்டான அந்த வேதனைகள் எல்லாவற்றிலும் முற்றிலுமாக அவர் மாற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் அவர் தந்தருளுவார். Do not be fainted or afraid. Do not panic or be terrified by them. My dear brothers and sisters, what is your heart troubled about today? What are you afraid of? Why are you faltering? Do not forget that the Lord is with you. He will fight for you. He will solve all your problems. He will completely change your ailment on the pain caused by the ailment. He will give you the complete peace and blessings in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே அப்பா என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே புதிய விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் வாழ்விலே அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவரோட இருதயம் துவளந்து போய் இருக்கிறதோ, எதை குறித்து அவர்கள் பயந்து போய் கலங்கி போய் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனையில் இருந்தும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு துணையா இருந்து அவளை பாதுகாக்கிறவரே இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம்முடைய வார்த்தைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரை ஆண்டவரே அப்பா இந்த இருதயம் ஆண்டவரே அப்பா பல காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே கலங்கி போயிருக்கிறது. அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறதே. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை புலம்பி தவிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை ஆண்டவரை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தோல்விகளை அல்ல கர்த்தருக்குள்ளாக வெற்றியை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா வியாதியால் உண்டாயிருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தீராத எல்லா நோய்க்கும் தீர்வு என் தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. மனிதர்கள் ஆண்டவரே கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டாலும் என் தேவனீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் யாராலும் தீர்க்க முடியாத நோய்களையும் ஆண்டவரே உம்மால் தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய நீர் வைப்பீராக. அந்த தீராத நோயிலிருந்து கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலை பிள்ளைகளை தந்து நல்ல ஒரு சுகத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத சாபத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நொறுங்கி போய் இருக்கிறார்களே, அந்த சாப கட்டுகள் எல்லாம் மறைந்து போகும்படியாக அவர்களுக்கு ஆண்டவரே சந்தோஷம் உண்டாகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே தந்து அவளை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஆண்டவரே சமூகத்து முன்பாக இப்பொழுதும் ஆண்டவரே தங்களை ஊற்றி ஜெபிக்கிறார்களே அத்தனையும் ஆண்ட
ஆண்டவர் நீர் அவளுக்கு தந்தவர்களை வழிநடத்துக்கிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சகல காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நிறைவாக பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கணவனும் மனைவி இணைந்து கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே பல வருடங்கள் ஆண்டவரே பாம்மிலே ஆண்டவரே வாழ்ந்திருக்க முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பாக்கியத்தையும் குடும்பங்களுக்கு நீ தந்து வழிநடத்தி வரலாம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.